இரட்டை இலையை மீட்கவே பேச்சுவார்த்தை என்றும் முடிவு எட்டப்பட்டால் ஒரே நாளில் இரு அணிகளும் இணைப்பு நிகழும் என்றும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் மக்களவை துணைத் தலைவருமான தம்பிதுரை தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். டெல்லியில் அவரோடு எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் நடத்திய நேர்காணலை பார்ப்போம். டெல்லியில் மக்களவை துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்களே கேட்கலாம். சார், இப்போ இரு அணிகளும் இணைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்களுடைய பார்வை இருக்கு, செய்திகள்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இணைவது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது, இந்த இயக்கத்தில் எந்த பிளவு என்பது கிடையாது. ஜனநாயகத்தில் கருத்து வேற்றுமைகள் இருப்பது சகஜம். அந்த கருத்து வேற்றுமைகளை களைந்து ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் இப்பொழுது நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன் உடலை வருந்தி இந்த நாட்டிற்காக தமிழ்நாட்டிற்கு சேவை ஆற்ற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு இந்த அரசை தந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவி அம்மாவுடைய இந்த அரசை, அனைத்திந்திய அண்ணா திராவிட அரசை காப்பாற்றுவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டனும் கடமை. அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா தொண்டர்களும் தமிழக மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த கருத்து வேறு களைவதற்காகத்தான் இப்பொழுது அனைத்து முயற்சிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது பொதுமக்கள் வரவேற்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியானது தொடரும். அதற்கு வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் எடுப்போம். சார், இந்த கருத்து வேறுபாடை களைய எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? கருத்து வேறு ஒரே நாளில் கூட முடிக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. எல்லாருடைய இது என்ன அர்த்தம்? புரட்சித் தலைவர் உருவாக்கிய இந்த இரட்டை இலை சின்னம், புரட்சித் தலைவி அம்மாவர் பாதுகாக்கப்பட்ட அந்த இரட்டை இலை சின்னம், புரட்சித் தலைவி அமர்த்தப்பட்ட இந்த அரசு, அம்மாவுடைய அரசு, இதை காப்பாற்ற வேண்டும் என்பது அனைவருடைய கடமை. அந்த கடமையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது அரசு நன்கு செயல்பட்டு கொண்டான் இருக்கிறது. சில கருத்து வேறுபாடுகள் சிலர் ஒதுங்கி இருக்கிறார்கள். அவர்களை ஒன்று சேர்த்து இணைத்து தமிழக மக்களுக்கு நன்மை செய்வதற்கு தொடர்ந்து பணியாற்றுவதற்காக அம்மா அவர்கள் எங்களுக்கு என்ன கட்டளையிட்டார்களோ அதை செய்வதுதான் எங்களுடைய கடமை. சார், இந்த கருத்து வேறுபாடெல்லாம் கலைந்து அதிமுக ஒரே அணியாக பெருசாக நிற்கும் பொழுது, ஆட்சியில் நீடிக்கும் பொழுது சசிகலாவும் தினகரனும் கொஞ்சம் விலகி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மையா? இல்லை, இந்த கருத்து இப்பொழுது தேவையற்ற ஒரு கருத்து. இதை நாம் பேசுவது, முதலில் அம்மா உருவாக்கிய, புரட்சியர் உருவாக்கிய அந்த இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்றப்பட வேண்டும், மீட்க வேண்டும் என்று சொல்லி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையமானது இதை முடக்கிவிடவில்லை. இன்றும் தற்காலிகமாக இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக அது தரவில்லை என்ற ஒரு தாக்குதலை சொன்னார்களே ஒழிய அதை முடக்கப்பட்டதாக சொல்லவில்லை. காரணம், சில கருத்து வேறுபாடு எங்களுக்குள் ஏற்பட்டதன் காரணமாக. ஆகவே இரட்டையிலால் வெற்றி பெற்ற நானாக இருக்கட்டும், இரட்டையிலால் வெற்றி பெற்ற பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய கடமை மக்கள் எங்களுக்கு வாக்களித்த இரட்டை இலை சின்னத்திற்காக. இந்த இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்றி அம்மாவுடைய அந்த அரசை காப்பாற்றுவதுதான் முதல் கடமையாக நாங்கள் கருத வேண்டும். அதற்கு ஜனநாயக முறைப்படி ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்வதற்காக நாங்கள் ஒன்றுபட தயாராக இருக்கிறோம். சார், என்னுடைய கடைசி கேள்வி, அதாவது டெல்லியில் சுகேஷ் சந்திரா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கைதாகிறாரு. அவர் ஒரு சில வாக்குமூலங்கள்லாம் கொடுக்குறாரு. அதை பேஸ் பண்ணி இங்கே போலீஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுங்க, ஒரு யாரோ சில கேஸுங்களை போடுறாங்க, இது பண்ணுறாங்க. அதை பற்றியெல்லாம் நாம் இந்த பிரச்சனைக்கு கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இயக்கத்தை பற்றி பேசுகிறோம், இயக்கத்தின் வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம், அம்மாவுடைய அரசை பற்றி பேசுகிறோம், அம்மா புரட்சித் தலைவர் தந்த இரட்டையிலை பற்றி பேசுகிறோம். அதை காப்பாற்றுவதும் அதை எடுத்துச் செல்வது தான் கடமையாக கருதுகிறேன். மற்றபடி இதை பற்றி மற்றவர்களும் பேச வேண்டிய அவசியமில்லை என்று கருதுகிறேன். உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.